ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சென்னையில பொதுமக்கள் மெரினா உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளில் திரண்டு புத்தாண்டை வரவேற்பது வழக்கம். பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க சென்னை மாநகர போக்குவரத்து காவல்துறை பல்வேறு கட்டுப்பாடுகளையும் போக்குவரத்து மாற்றங்களையும் அறிவித்துள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ். ஓவர் டு ரமேஷ். 2025க்கு விடை கொடுத்து 2026 புத்தாண்டை வரவேற்பதற்கு சென்னை மக்களும் சென்னை மாநகரமும் தயாராகி வருகிறது. பொதுவாக புத்தாண்டு அப்படின்னாலே கடற்கரை, நட்சத்திர விடுதிகள், முக்கியமான பொழுதுபோக்கு தலங்கள், கோவில்கள், தேவாலயங்களில் பொதுமக்கள் ஒன்று கூடி இந்த புத்தாண்டை வரவேற்பது வழக்கம். வரக்கூடிய புத்தாண்டை அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் கொண்டாடுவதற்காக சென்னை மாநகரில் பல்வேறு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. சென்னை மாநகர் முழுவதுமே 19,000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட போகிறாங்க. மாநகரில் இருக்கக்கூடிய முக்கியமான சாலைகளில் 425 இடங்களில் பேரிகேட் அமைச்சு வாகன தணிக்கையில் ஈடுபடுவதற்கும் காவல்துறையினர் முடிவு செஞ்சுருக்கிறாங்க. புத்தாண்டு அப்படின்னாலே இளைஞர்கள் ஆர்வ மிகுதியில் இருசக்கர வாகனத்தை வைத்து பந்தயங்களில் ஈடுபடுவதும் வழக்கம். அப்படி பந்தயங்கள் எதுவுமே ஈடுபடாமல் தடுப்பதற்காக 30 காவல்துறையினர் அடங்கிய குழு இருசக்கர வாகன தணிக்கையில் ஈடுபட போகிறாங்க. இப்படி காவல்துறையினர் தரப்பில் அனைத்து ஏற்பாடுகளும் இந்த புத்தாண்டுக்காக தயாராகி வருகிறது. நாம் பார்க்கக்கூடிய இந்த காமராஜர் சாலை மெரினா அருகே இருக்கிறது. இந்த காமராஜர் சாலையிலேயுமே அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது. இரவு 8 மணி முதல் நாளை காலை 6 மணி வரை இந்த காமராஜர் சாலையில் போக்குவரத்து முழுவதும் மூடப்படும் அப்படின்னு காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் ஆங்காங்கே இப்போதே பாதுகாப்பு ஏற்பாடு கொடுப்பதற்கும் தயாராகிவிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. இந்த மெரினா கடற்கரையிலையும் பொதுமக்கள், இளைஞர்கள் அதிகமானோர் ஒன்று கூடுவாங்க அப்படிங்கிறதுனால அதற்கான ஏற்பாடுகளும் ஒரு பக்கம் முழு வீச்சில் தயாராகி வருவதை பார்க்க முடிகிறது. இந்த புத்தாண்டை பொதுமக்கள் எப்படி வரவேற்க போகிறாங்க அப்படின்னு அவங்ககிட்டயே கேட்கலாம். இப்போ 2025 முடிய போகுது. 26 புத்தாண்டை வரவேற்கிறதுக்கு இப்படி தயாராகிருக்கு. 2025 மற்றும் பழைய நியூ இயர் ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுபோல் பல்வேறு ஞாபகங்களும் பல்வேறு அனுபவங்களும் பலதரப்பட்ட மக்களுக்கு ஏற்பட்டு இருக்கும். அது எந்த வகையான அனுபவங்களும் ஞாபகங்களும் நம்மளுக்கு அனைவருக்கும் நல்லதாகவே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடோட நம்ம 2026 ரொம்ப மகிழ்ச்சியாக அனைத்து மனிதர்களோடு, சக மனிதர்களோடு அன்பாகவும் அரவணைப்போடவும் நம்ம கொண்டாடலாம். ஓகே, நீங்கள் இந்த 2026க்கு எப்படி ரெடி ஆகிருக்கீங்க? நான் ஃபுல் எனர்ஜியோட ரெடியாக இருக்கேன். ஸோ நிறையா பாசிட்டிவிட்டி எதிர்பார்க்குறேன், நிறையா ஹோப்ஸ் இருக்குது. லெட்ஸ் சி. எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ சென்னை மக்கள் இந்த புத்தாண்டை கொண்டாடுவதற்கு ரொம்பவே தயாராகிவிட்டாங்க. முக்கியமான பொழுதுபோக்கு இடங்களில் ஆங்காங்கே பொதுமக்கள் மாலை நேரங்கள்லேயே கூட ஆரம்பிச்சிட்டாங்க. நள்ளிரவு 12 மணிக்கு தான் இந்த புத்தாண்டை வரவேற்க போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் இப்போவே சென்னை மக்கள் இந்த புத்தாண்டை வரவேற்பதற்கான ஒரு ஆர்வம் அதிகம் இருப்பதை பார்க்க முடிகிறது. காவல்துறையினருடைய ஏற்பாடும் மற்றொரு பக்கம் செய்யக்கூடிய காட்சிகளையும் களத்தில் பார்க்க முடிகிறது. இப்படியாகத்தான் சென்னை மாநகர் முழுவதுமே இந்த புத்தாண்டை வரவேற்பதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.